துஹூரு ஷிர்க் ஃபீ ஹாதிஹில் உம்மா. இது மிக முக்கியம். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்க் உருவாகும். இஸ்லாமிய சமுதாயத்தில் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் மறுமையினுடைய அடையாளங்கள் உண்டு அதை சொல்றாங்க. இஸ்லாமிய சமுதாயம் ஷிர்க்குக்கு எதிரான சமுதாயம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் என்னது? இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்க் உண்டாகும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாவூத் திர்மிதியில் வருகிறது, தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா உதி அஸ்ஸைஃபு ஃபீ உம்மத்தி லம் யுர்ஃபா அன்ஹா இலா யௌமில் கியாமா. எனது சமுதாயத்துக்குள் வாள் ஓங்கப்பட்டுட்டா, உள் சண்டை வந்துட்டா, வாள் மறுமை நாள் வரைக்கும் உயர்த்தப்பட மாட்டான்ட்டான். என சமுதாயத்துக்கு உள்ள வாள் சண்டை உருவாகிவிட்டால் மறுமை நாள் வரும் வரைக்கும் என்ன செய்யாது, அது உயர்த்தப்பட மாட்டாது. அதாவது முஸ்லிம்களுக்கு வாள் போரெடுத்து சண்டை பிடித்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக வந்த அல்லது இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக வந்தவர்களும் நடக்கிற சண்டை. முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் வாள் தூக்கிட்டாங்கடா, அது மறுமை வரைக்கும் என்ன செய்யாது, உயர்த்தப்பட மாட்டாது. வலா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா தல்ஹக கபாயில் மின் உம்மதி பில் முஷ்ரிகீன், என் சமுதாயத்திலே உள்ள பல கோத்திரங்கள் முஷ்ரிக்கீன்களோடு போய் சேருவார்கள். நாங்கள் சொல்லலாம், முஷ்ரிக்கீன் கூட போய் என்ன இனத்தில் போய் சேர்றதில்லை, இன வைக்கிறது. முஷ்ரிக்கின் பட்டியல் என்ன செஞ்சிருவாங்க, முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகியவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே போய் சேருவார்கள். வஹத்தா தஅபுத கபாயில் மின் உம்மத்தியல் அவுசான், என் சமுதாயத்தில் பல கோத்திரத்தினர்கள் சிலையை வணங்குவார்கள். நாங்கள் சொல்லலாம், சிலையை வணங்குவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ரசூலா சொல்றாங்க, நான் இந்த சமுதாயத்தில் இணை வைப்பது ஏற்படுவதை பயப்படவில்லை என்று சொன்ன ரசூலா சொல்றாங்க, இது ஏற்படும். இது ஏற்படும். எப்படி? அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்களோட அமல்களை எதெல்லாம் சின்னது நீங்க நினைக்கிறீங்க, இந்த சைத்தான் பிடிச்சு கொண்டு போய் எங்க போடுவான், ஷிர்க்ல கொண்டு போய் போடுவான். எனது உம்மத்தில் பலர் முஷ்ரிக்கீன்களோட பட்டியலில் போய் சேருகின்ற வரைக்கும், இரண்டாவது எனது உம்மத்தில் பலர் சிலைகளை வணங்குகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு பதவியா தரீகா உதாரணமா, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய பதவியா தரீகா, இந்த அப்துல் அலீம் பதவி என்றவரை பின்மணியாக உருவாக்குறது. 30 லட்சம் பேர் அந்த கத்தூரில் கலந்து கொள்றாங்க. அறிக்கை சொல்லுது, எத்தனை? 30 லட்சம் பேர். அதை எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது, ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது. இப்படி பாராட்டி ஹஜ்ஜு போல இருந்த இடத்துல வாய் கூசன் ஒருத்தனுக்கு அதை சொல்வது, ஹஜ்ஜுக்கு சமனாக ஒரு இபாதத்தை இந்த கிரௌடை வச்சு கொண்டு வரதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு வாய் என்ன செய்யணும், கூசன். ஆனால் எப்படி சொல்றா, அந்த கந்தூரி, அங்கே நடந்த கந்தூரி, அந்த கிரௌடு என்னது, எது போல இருந்ததா, ஹஜ்ஜு போல இருந்த ஹஜ்ஜோட கொண்டு வந்து ஒப்பிடுற அளவுக்கு இந்த ஷிர்க்குடைய மோகம் என்ன செய்திருக்கிறது, போயிருப்பதை பார்க்கிறோம். தரீகா, அதாவது இந்த கபறுகள், அதாவது தராயிகள், என்னது சொல்றதுக்கு, இந்த தர்காக்கள் உலகத்தில் எத்தனை அல்பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகை தொகுத்து வெளியே போட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். பள்ளிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சேமா வருது. அந்த அளவுக்கு எது கட்டிக்கிறாங்க, தர்காக்கள். தம்அத்துன் அல தௌஹீத், தௌஹீதில் ஒரு கண்ணீர் துளி என்ற புத்தகம் வெளியே வந்தது. இஸ்லாமிய சமுதாயத்தில், வெளி சமுதாயம் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகளாவிய ரீதியில், நம்ம சும்மா சாதாரண இந்தியாவில் எண்ணி பாருங்க, இலங்கையில் எண்ணி பாருங்க, எப்படி தர்கா இருக்குது. அந்த மாதிரி அதை எந்த அளவுக்கு ஆயிட்டா, தர்கா வணங்கப்படுற தர்கா, வணங்கப்படாத தர்கா, போற தர்கா, அதெல்லாம் விடுங்க, பள்ளியடா தர்கா இருக்கி பக்கத்தில் என்ற அளவுக்கு இருக்கு. என்ன செய்யுது, பக்கத்தில் ஒரு தர்கா உண்டு, கட்டி இருக்கிறார். இப்படி லெவலுக்கு என்னது வளர்ந்துருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஷ்ரிக்கீன்களோடு எம் சமுதாயத்தில் பலர் போய் இணைந்து கொள்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு பலருக்கு நம்ம முஷ்ரிக் என்று சொல்ல வேண்டிய காலம் என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.